இந்த பென்டகன் ஷேப்லேருந்து நமக்கு 4 லைன்ஸ் வந்திருக்கணும். 5 வேண்டாம், 5 கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. 1 2 3 4 லைன்ஸ் நம்ம போட்டிருக்கோம். பென்டகன்லேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா 4 லைன்ஸ் இருக்கும். அதே போல் இங்கேயும் 1 2 3 4 கரெக்டாக 4 லைன்ஸ் மட்டும் நான் போட்டிருக்கேன். இப்போது இந்த இடத்துல நான் எந்த பக்கம் வச்சுருக்கேன்னு பார்த்துக்கோங்க. இந்த பக்கமாக நம்ம வால் பகுதி போட்டோம், அந்த விங்ஸ் போடுவோம் பார்த்திங்களா, அந்த பக்கமாக நான் வச்சுருக்கேன். விங்ஸ் போடுற பக்கம் இல்லை, சென்டரில் வச்சுருக்கேன். விங்ஸ் வந்து சைடில் வரும், இது சென்டரில் வச்சுருக்கேன். இந்த இடத்துல நம்ம ஒரு நாட் மட்டும் போடுறோம். இந்த இடத்துல நம்ம ஒரு நாட் போட்டதுனால இங்கே நமக்கு 5 தெரியும் பாருங்கள். 1 2 3 4 5 மொத்தம் 5 இருக்கும். இப்போ இந்த ஒரு நாட்டை வச்சு இங்கேயும் நம்ம இந்த சேம் சைடு இருக்கிற இடத்துல ஒரு முக்கோணம் வர்ற மாதிரி நம்ம நாட் போட போகிறோம். ட்ரையாங்கிள் ஷேப் வரும் நமக்கு. கீழே கொண்டு வந்தோம் பார்த்திங்களா பென்டகன் ஷேப், அது வர்றதுக்காக இந்த பக்கத்தில் நம்ம ட்ரையாங்கிள் கொண்டு வரோம். ட்ரையாங்கிள் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பென்டகன் கொண்டு வரணும். பார்த்து போடுங்க, நான் எங்கே போடுறேங்கிறத பார்த்துட்டு போடுங்க. அமைப்பு இப்படி இருக்கும் உங்களுக்கு. இந்த இடத்துல நம்ம முக்கோணம் வர்ற மாதிரி போட்டுட்டு 2 நாட் போட்டிருக்கோம். போட்டுட்டு அதுக்கடுத்து பென்டகன் வர்ற மாதிரி போடணும். கீழே நம்ம போட்டு கொண்டு வந்தோம் பார்த்திங்களா, அதே போல். இப்போ நமக்கு இந்த இடத்துல டேன் ஆகும், இப்படி டேன் ஆகும். முன்பக்கமாக நமக்கு டேன் ஆகும். நம்ம இந்த பக்கம் வச்சு போட்டதுனால நமக்கு முன்பக்கம் டேன் ஆகுது. போட்டோம். இப்போ இந்த சைடில் நமக்கு பென்டகன் எப்படி வந்ததோ அதே போல் இங்கே நமக்கு பென்டகன் வரணும். அதுக்கு இந்த 2 வயரையும் சேர்த்து நம்ம நாட் போட போகிறோம். அதே போல் அந்த சைடும் நாட் போடணும். இப்போ நமக்கு அதே மாதிரி 2 சைட்லேயும் நமக்கு பென்டகன் வந்துடும். இங்கே ஒரு பென்டகன் வந்திருக்கு, அதே போல் இங்கே ஒரு பென்டகன் வந்திருக்கு. இப்போ இந்த பக்கம் திருப்பி இங்கே ஒரு நாட் போடுறோம். இங்கேயும் பென்டகன் வந்தாச்சு. இதுக்கடுத்து நம்ம நார்மலாக நாட் போடுறோம், வயரை சேர்த்து. இந்த 2 வயரையும் சேர்த்து நாட் போடுறோம். நான் எப்படி போடுறேன்னு பார்த்துட்டே வாங்க, கரெக்டாக உங்களுக்கு போட வந்துடும். இங்கே போட்டிருக்கேன். அதுக்கடுத்து திருப்பி இந்த பக்கமாக ஒரு நாட் போடுறேன். ஒரு நாட் போடுறேன். இதில் அப்படியே போடுற நாட் எல்லாமே அப்படியே போட்டு தான் காமிச்சிட்ருக்கிறேன். இப்போது இங்கே மறுபடியும் ஒரு நாட் போடுறேன். இந்த இடத்துல நான் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணல, அதை நீங்கள் அப்படியே பார்த்துட்டு போடணுங்கிறதுக்காக ஃபுல்லாக போட்டு காமிக்கிறேன். நான் இதை போடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டோம்னா உங்களுக்கு இந்த இடம் கொஞ்சம் புரியாது. அதனால் நான் எல்லா நாட்டையும் போட்டு காமிக்கிறேன். இந்த இடத்துல போட்டாச்சு. இப்போ நம்ம கவுண்ட் பண்ணி பார்ப்போம் நமக்கு எத்தனை நாட் வந்திருக்குன்னு. இங்கே 1 2 இருக்குது, இன்னும் ஒரு நாட் மட்டும் போடணும். இங்கே போட்டோன்னா நமக்கு மொத்தமாக 3 நாட்ஸ் வரும். இப்போ பாருங்கள், 1 2 3 நாட்ஸ் வந்திருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த 2 வயரையும் சேர்த்து மறுபடியும் இந்த பென்டகன் ஷேப் வர்றதுக்காக ஒரு முக்கோணத்தை ஃபார்ம் பண்ணுறோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம முக்கோணம் ஃபார்ம் பண்ணுறதுக்காக, ட்ரையாங்கிள் ஷேப் வர்றதுக்காக இந்த 2 வயரையும் சேர்த்து நம்ம நாட் போடுறோம். போட்டாச்சு. அதே போல் இந்த பக்கம் இங்கேயும் ட்ரையாங்கிள் ஷேப் வர்றதுக்காக ஒரு நாட் போடுறோம். மறுபடியும் நம்ம என்ன செய்ய போகிறோம், பென்டகன் வளர்க்க போகிறோம். இப்போது இங்கே ஒரு நாட். நமக்கு இப்படி தெரியும்.
இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு பென்டகன் வரணும். இங்கே வந்த மாதிரி இங்கேயும் வரணும். அதுக்கு இந்த இடத்துல இந்த 2 வயரையும் சேர்த்து நம்ம நாட் போடுறோம். அதே போல் அந்த பக்கமும் போடணும். நான் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே தான் காமிச்சிட்ருக்கிறேன். ஸ்லோவாக தான் காமிச்சிருக்கேன், அதனால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ திருப்பி இந்த பக்கம் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் நமக்கு 2 பென்டகன் வரணும். இந்த பக்கம் 2 பென்டகன், அந்த பக்கம் 2 பென்டகன். டோட்டலாக நமக்கு 1, இந்த சைடில் பார்த்திங்கன்னா 1 2 3, ஒன் சைடுக்கு நமக்கு 3 பென்டகன்ஸ் வரும். போட்டாச்சு. இங்கே ஒரு பென்டகன் வந்திருக்கு பாருங்கள். அதே போல் இங்கே ஒரு பென்டகன் வந்திருக்கு, இங்கே ஒரு பென்டகன் வந்திருக்கு, இங்கே ஒரு பென்டகன் வந்திருக்கு பாருங்கள். நமக்கு அதோட அமைப்பு இப்படி இருக்கும். இதில் இன்னும் ஒரு நாட் போட்டு நம்ம ஒரு வரிசை கொண்டாடும். ஒன்று, 2, ஒரு ரோ மட்டும் அதை சுற்றி போடுறதை தான் நான் கவுண்ட் பண்ணுறேன். 1 2 போட்டிருக்கேன். இப்போ கீழே 3 வரும். இந்த இடத்துல நமக்கு 3. ரெண்டு குட்டி டியூப் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம கண்ணுக்கு கொறுக்கிறதுக்காக வச்சுருக்கோம். இப்போ இந்த இடத்துல நம்ம இதோட ஸ்டாப் பண்ணியிருந்தோம். இப்போது இந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம். அந்த சைடில் நம்ம நாட் போடும்போது இந்த டியூப்பை கோர்த்துக்கணும் கண்ணுக்காக. அப்படி இல்லைன்னா நீங்கள் பொட்டு ஏதாவது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இந்த நாட் போட முந்தி இந்த டியூப்பை போட்டுட்டு நம்ம நாட் போடணும். வரேன். இப்போ இந்த இடத்துல நம்ம டியூப் கொறுத்துட்டு இதில் நம்ம நாட் போடணும். டியூப் கொறுக்க உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா, டியூப் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு சின்னதாக பொட்டு வேணால் வச்சு விட்ருங்க. இங்கே போட்டுட்டோம். இதே போல் இப்படி இருக்கும். நமக்கு இந்த இடத்துல நம்ம போட்ட மாதிரி இந்த இடத்துல போடணும். இந்த சைடில் போடணும். டியூப் இந்த இடத்துல கொறுக்கணும். கொறுத்துட்டு இந்த இடம்லாம் ரொம்ப ஸ்லோவாக தான் நான் காமிச்சிருக்கேன், அதனால் நீங்கள் ஈஸியாக பார்த்து போட்டுடலாம். புரியலைன்னா 2-3 தடவை பாருங்கள், பார்த்துட்டு போடுங்க. நான் போட்டேன். இந்த சைட்லேயும் போட்டிருக்கோம். இப்போ இந்த இடத்துல நம்ம நாட் போட்டு கொண்டாடுறோம். அதே போல் இங்கேயும் நம்ம ஒரு நாட் போடுறோம். ஒயர் கொஞ்சம் சின்னதாக போனதுனால கஷ்டமாக இருக்குது. இந்த இடத்துலையும் நம்ம ஒரு நாட் போடுறோம். போட்டுட்டு இங்கே ஒரு நாட் போடுறோம். போட்டாச்சு. நமக்கு இதோட ஷேப் இப்படி இருக்கும். இப்போ இந்த ஒயர் எல்லாமே நம்ம ஒன்றுக்குள்ள ஒன்று சொருகி விட்டுறணும். இந்த ஒயரை இதுக்குள்ளே சொருகி விடணும். அதே போல் இந்த ஒயரை இதுக்குள்ளே சொருகி விடணும். சொருகி விட்டுட்டோம். இந்த ஒயரை இதில் சொருகி விடணும். இந்த ஒயரை இதில் எல்லா ஒயரையும் நம்ம சொருகி விட்டுட்டு இப்படி சொருகி விட்டுட்டு இன்னும் நம்ம சொருகி விட வேண்டியது இருக்குது.
இந்த வயரை இதுக்குள்ளே சொருகிட்டணும். இதில் சொருகிட்டுட்டு அதே போல் இதையும் இதுக்குள்ளே சொருகிடணும். இது எதையுமே நான் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே காமிச்சிருக்கிறதுனால நீங்கள் இதை பார்த்துட்டு அப்படியே போட்டாலே போதும், வந்துடும். போட முந்தி ஒருக்கா பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறமா போடும்போது ஒருக்கா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ இந்த வயரை நம்ம இதுக்குள்ளே சொருகிட்டு ஒரு 2 நாட் மட்டும் அதே போல் இந்த வயரை எந்த இடத்துல அது கரெக்டாக வருதுன்னு பாருங்கள். இதை இப்படி சுற்றி கொண்டாந்தா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி சுற்றி கொண்டாங்க. நம்ம ஸ்டாரில் சொருகி விட்டுருப்போம் இதே போல். இது இதுக்கு டியூப்பில் கொஞ்சம் மாட்டிக்கிட்டு அவ்வளோதான். இதுக்கடுத்து நம்ம சொருகி விட்டோம்னா அந்த கண்ணை மறைச்சிடும். அதனால் இந்த இடத்துல நம்ம கட் பண்ணி விட்டுலாம். அதுக்குள்ளே போக மாட்டேங்குது, அதனால் நம்ம அதை கட் பண்ணி விட்டுருவோம். இப்போ இந்த டியூப் இங்கே சொருகிட்டோம் பார்த்தீங்களா, இதை நம்ம இதுக்குள்ளே மறுபடியும் சொருகி விட்டுருவோம். அதே போல் இதையும் சொருகி விட்டுருவோம். எல்லா டியூப்புமே நான் முழுமையாக சொருகிறத காமிச்சிருக்கேன், உங்களுக்கு நல்லா புரியணுங்கிறதுக்காக காமிச்சிருக்கேன். இந்த இடத்துல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் செக்யூர்னஸ் வேணும்னா இதுக்குள்ளே கூட விட்டு சொருகிருக்கலாம். இதே உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு நாட் மட்டும் சொருகினா சரியாக இருக்கும். இப்போ நமக்கு நல்லா டைட்டாக இருக்கும். இப்போ இந்த மீதி ஒயர்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம சும்மா அங்கே இங்கேயும் திருப்பி போட்டிருப்போம், அதனால் அது கொஞ்சம் அன்ஷேப்பாக இருக்கும். நம்ம சரி பண்ணிட்டோம்னா சரியாயிடும். இப்போ இந்த ஒயரை கட் பண்ணிவிடுவோம். இந்த ஒயர் எல்லாத்தையும் இப்படி நல்லா கட் பண்ணி விட்டுறோம். நல்லா சொருகி விட்டுருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. கத்திரி ஷார்ப்னஸ் இல்லை. இப்போ நமக்கு இந்த பகுதி முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு மல்லிப்பூ நாட் போட்டு வாயில் வச்சிடலாம், அழகாக இருக்கும். தேடிப்போம். இதே மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பழம் முடிச்சு மல்லிப்பூ நாட்னு சொல்லுவோம். இதை போட்டு இந்த மீதம் இருக்கிற சின்ன இந்த வயர்ஸை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு இவ்வளோ இருக்கும். இது இப்படி உள்பக்கமாக சொருகிட்டோம்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த அம்மா இப்படி உள்பக்கமாக சொருகிட்டோம். வேணும்னா சொல்லிக்கலாம், அப்படி இல்லைன்னா எடுத்துடலாம். இது ஒரு இமேஜில் பார்த்துருந்தேன், அதை பார்த்துட்டு இதை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். வேணும்னா வச்சுக்கோங்க, அப்படி இல்லைனா எடுத்துடலாம். இப்போ நம்ம தலைப்பகுதி முழுக்க கழுத்துலேருந்து ஆரம்பித்து தலைப்பகுதி நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதோட நமக்கு இது முடிஞ்சது. இனிமேல் நம்ம வால் பகுதி போட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம விங்ஸ் பார்ப்போம். மாஷா டிசைன்ஸுங்க சேனல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ நான் போடுற நியூ வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். பிளேலிஸ்ட் நிறைய இருக்குது, அதில் உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணுமோ அதை நீங்கள் மொத்தமாக பார்த்துக்கலாம்.
கம்யூனிட்டி டேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய புது வீடியோஸோட மெசேஜஸ் அதில் இருக்கும்.